ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். டுடே இஸ் யுவர் மிராக்கிள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். மத்தேயு 8:2-3 சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி இருக்கிறார். அந்த குஷ்டரோகி இயேசுகிட்ட வந்து உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் என்று ஆண்டர்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று அவருடைய கரத்தை நீட்டி அந்த குஷ்டரோகத்தை சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய வியாதியிலிருந்து வெளியே வருவது கர்த்தருடைய சித்தமா, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது கர்த்தருடைய சித்தமா, இல்ல சில போராட்டத்திலிருந்து அதுலேருந்து வெளியே வருவது கர்த்தருடைய சித்தமா என்று பல கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? உங்க வியாதியிலிருந்து வெளியே வருகிறது, உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறது, உங்களுடைய போராட்டத்திலிருந்து வெளியே வருகிறது தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறது தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயம் என்னன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையில நீங்க போய்கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகி பாருங்க, அந்த குஷ்டரோகி வியாதி வந்ததுனால குடும்பத்தினால தள்ளப்பட்டு இருக்கிறார், சமுதாயத்தினால் தள்ளப்பட்டு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுந்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர்கிட்ட வந்து என்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு சுஸ்தமாக்குங்க என்று சொல்லும் போது ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். அதே போல இன்னைக்கு கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அதிசயத்தை செய்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்கிறது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுஸ்தமாவாயாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல ஆண்டவரே ஒரு அற்புதத்தை தேடி கொண்டிருக்கிறாங்களோ, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அதுல இருந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. குஷ்டரோகிக்கு ஆண்டவரே நீ சுஸ்தமாக்கி ஒரு அற்புதத்தை செய்தது போல, அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து அந்த வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அதிசயங்களை நீங்க செய்வீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்பீக். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால நீங்க அற்புதத்தை செய்ய போறதுக்காக நன்றி. சகலத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God bless you all. ஆமென்.